ஏரல் அருகே தாமிரபரணி ஆற்றில் நண்பர்களுடன் குளிக்க சென்ற கல்லூரி மாணவர் நீரில் மூழ்கிய நிலையில் மாயமான மாணவரை தீயணைப்பு துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். மாயமான மாணவரை தேடும் பணி எந்த கட்டத்தில் இருக்கிறது? தகவல்களை சொல்லுங்க. ஏரல் அருகே தாமிரபரணி ஆற்றில் பாலத்துல குளிக்க சென்ற 6 பேர் கொண்ட கல்லூரி மாணவர்கள், இதில் ஒரு மாணவர் மட்டும் நீரில் மூழ்கி இருக்கிறார். தூத்துக்குடி வட்டக்கோவில் சுந்தரேஸ்வரம் பகுதியை சேர்ந்தவர் விஜய். இவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில பிஎஸ்சி வேதியியல் படித்து வருகிறார், இறுதி ஆண்டு. தனது நண்பர்களுடன் 7 பேர் கொண்ட நண்பர்களுடன் ஏரல் அருகே இருக்கக்கூடிய வாழவல்லான் தாமிரபரணி ஆற்று தடுப்பணை பகுதியில குளிப்பதற்காக சென்றிருக்கிறார். அங்கு தடுப்பணை மேல் ஏறி ஆற்று நீரில் குதித்து விளையாடி கொண்டிருந்த பொழுதே விஜய் நீரில் மூழ்கி மாயமாகி இருக்கிறார். விஜய்க்கு நீச்சல் தெரியாது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில அந்த விஜயை குறித்து உடனடியாக அவரது நண்பர்கள் தீயணைப்பு துறையிடம் தகவல் தெரிவித்து ஊர் பொதுமக்கள் உதவியுடன் அந்த விஜய் நீரில் மூழ்கி மாயமான விஜயின் பற்றிய நிலை குறித்து தேடி வருகிறார்கள். தீயணைப்பு வீரர்கள் கடந்த 3 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து அவரது உடலை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.